இதுதாங்க அதிமதுரம். இது பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இதை எடுத்து வாயில வச்சு மென்னாலே ஒரு இனிப்பு சுவை தொண்டையில அப்படியே இறங்கும். இது பாத்தீங்கன்னா எச்சில் சுரப்ப அதிகரிக்கும். நம்ம நாக்குல ஏற்படுற வறட்சிய இது போக்கும். புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அதை மறக்கடிக்கணும்னா இந்த அதிமதுர துண்டை எடுத்து வாயில போட்டு மென்னாலே போதும். படிப்படியா புகைப்பிடிக்கிற பழக்கம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வறட்டு இருமல் வந்து தொண்டையெல்லாம் ரொம்ப வறட்சியாகி புண்ணா போயிருக்கும். அதுவும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வறட்டு இருமல் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க படுக்க போறப்ப அதிமதுர துண்டை எடுத்து வாயில அடக்கி படுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா உமிழ்நீர் அதிகமா சுரக்கும். இது தொண்டை வலி, தொண்டை புண்ணு எல்லாத்தையும் குணப்படுத்தும். சளி, மூக்கடைப்பு, இருமல் இதெல்லாமே காணா போயிடும். அதிமதுரம் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல இத மாதிரி சின்ன சின்ன துண்டாவும் கிடைக்கும், இல்லைன்னா இத மாதிரி பொடியாவும் கிடைக்கும். இதை நீங்க துண்டா வாங்கினீங்கன்னா மிக்சியில போட்டு பொடியாக்கிக்கணும். ஆனா இது ரொம்ப இப்படியெல்லாம் பொடியா மாறாது. சக்கரை நோய் உள்ளவங்க செயற்கையான இனிப்பூட்டிகளை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பதிலாக இதை மாதிரி அதிமதுர பொடியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இதை எப்படி பயன்படுத்தணும்னா, முதல் நாள் இரவே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அதிமதுர பொடியை கலந்துக்கணும். இதை அப்படியே மூடி வச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றுல இதை அப்படியே வடிகட்டாமல் குடிச்சிடணும். இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, சிறுநீரக தொற்று, சிறுநீர் பையில புண்ணு ஏற்படுறது, சிறுநீரக கல் உருவாகிறது எல்லாத்தையுமே இது தடுத்துடும். உங்க உடம்புல எங்க புண்ணு இருந்தாலும் சரி அதை இது குணமாக்கும். வயிற்றுல புண்ணு வந்து அதனால அவஸ்தைப்படுறவங்க, அதாவது அல்சர் பிரச்சனை உள்ளவங்க, அப்புறம் வாய் புண்ணு உள்ளவங்க, இவங்களுக்கெல்லாம் இது நல்ல பலனை கொடுக்கும். நீங்க கடுமையான அல்சர் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா இதை வேறொரு வழியில பயன்படுத்தலாம். அதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைங்க. 1 டம்ளர் தண்ணி இதில் விடுங்க. இந்த தண்ணியில் அதிமதுர தூள் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்குங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை திரும்பவும் கொதிக்க விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். கடைசியாக தேவையான அளவுக்கு பனங்கல்கண்டை இதில் போட்டுக்கணும். அவ்வளோதான். நல்லா கொதிச்சிருச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பனங்கல்கண்டும் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சா போதும். நீங்கள் இதை காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி குடிங்க. இது தொண்டை வலி, வயிற்று புண்ணு, வாயு புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும். இதை தொடர்ந்து ஒரு 15 நாளாவது நீங்கள் எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வை போக்கும். வாயிலேயோ வயிற்றுலேயோ புண்ணு எங்கே இருந்தாலும் சரி அதை குணமாக்கிடும். நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அது குணமாக்கணும்னா இதை குடிச்சா மட்டும் பத்தாது, காரமான உணவுகளை சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி சரியான நேரத்தில் உணவை சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.